ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோவிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். பெரும்பாலும் எந்த ஜாதகரும் பணம்ங்கிறது ஒரு பிரச்சனையாவே சொல்றாங்க. பணத்தடை, பணத்துல பிரச்சனை, அது கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாதது, சில பேர் கடன் கொடுத்துட்டு கடன் வாங்க முடியாதது, அதே போல வருமானம் இல்லாதது, எந்த தொழில் அதே போல வியாபாரம் செஞ்சாலும் அதுலேயும் வருமானம் போதிய அளவு இல்லாம ஒரு மன கஷ்டத்தை கொடுக்கறது. பணம் இல்லைன்னா பல பிரச்சனைகள் மனிதனுக்கு உண்டாயிட்டே இருக்கும். ஏன்னா பணம் இருந்தா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுலபமா முடியும். பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்ப பணங்கிறது தொடர்புல ஏதோ ஒரு பிரச்சனை தான். ஏன்னா பண தொடர்பு ஒருத்தர் ஒரு ஜாதகருக்கு நல்ல முறையில ஜாதகத்துல அமைஞ்சிருந்ததுன்னா, அவருக்கு சரளமா பணம் எப்போதும் வந்துகிட்டே இருக்கும். பணமே எப்பவுமே தடையா இருக்கு. எப்பவுமே பணங்கிறது கஷ்டமா இருக்கு. பெரிய அளவுக்கு பணம் எதுவும் சேர்றதில்ல. பணம் சேர்ந்தாலும் அந்த பணமும் செலவு ஆயிருது. தேவைக்கு கூட கடன் வாங்குற மாரி இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு 70% பேரு சொல்றாங்க. இந்த மாரி உள்ளவங்களுக்கு இப்ப நான் இந்த பதிவுல ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா, எந்த ஸ்தலத்துக்கு, அது கோயிலுங்கிறது அது ஒரு பூமி, ஒரு இடத்த குறிக்குது. அந்த மாரி இடத்துல போய் அந்த கோயில்ல உள்ள இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தா, அவங்களுக்கு பணப்பர பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகுது. நல்ல ஒரு சரளமா பணப்புழக்கம் வருது. அதேபோல தேவைகள் நிறைவேறுறதுக்கு தேவையான பணம் கிடைக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவ போட்டிருக்கேன். இப்ப நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் இந்த பதிவுல பல விஷயங்களை சொல்றேன். அதுல ஏற்கனவே அஸ்வினிக்கு சொல்லியிருக்கேன். இப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த எந்த கோயிலுக்கு போனா இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சரியாகும். பண விஷயங்கள்ல நல்ல பலன்கள் உண்டாகும். அப்படிங்கிறது இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். இப்ப பரணி நட்சத்திரம், நட்சத்திர வரிசையில 2வது நட்சத்திரம். அதே சமயத்துல பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள சொல்லக்கூடியது. அந்த பரணிக்கு 2வது நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரத்துக்கு சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடியது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன்களை தரக்கூடியது. அதே போல பணத்தை தரக்கூடியது இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் தான். இந்த கிருத்திகை நட்சத்திரம் சரியா உங்க ஜாதகத்துல ஆக்டிவேஷன் ஆகாம இருக்கு. அதே சமயத்துல அந்த கிருத்திகை நட்சத்திரத்த எப்படி ஆக்டிவேஷன் பண்றது? அதன் மூலமா எப்படி நல்ல பலன் அடையிறது? பணத்த வர வைக்கிறது? சகல விதமான சம்பத்துகளை எப்படி நம்மளுக்கு ஒரு ஜாதகருக்கு கிடைக்க வைக்கிறது? அப்படிங்கிறத இந்த பதிவுல நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இப்ப இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ள ஒரு விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தி மரம்னு சொல்லுவாங்க. அத்தி. ஏன் நான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நான் அத்தி மரம் அப்படிங்கிறத சொல்றேன். இம்பார்ட்டனா முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒரு கோயிலுக்கும் அந்த பூமி ஸ்தலம் உள்ள இடத்துக்கு ஒரு பூமிக்கு உள்ள ஒரு தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரங்கள் தான் தொடர்பு. அந்த மரத்த வச்சு தான் அந்த கோயிலோட அமைப்பு, அந்த இறைவனுக்குள்ள சக்திய சொல்ல முடியும். ஏன்னா, அந்த மரங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது, ஏன் மரங்களுக்கு இந்த சக்தி இருக்கு அப்டின்னா, இப்ப கிரகங்கள வச்சு தான் நம்ம ஜாதகத்துல உள்ள பலன தெரிஞ்சுக்கிறோம். அந்த கிரகங்கள் எப்படி செயல்படும்னா, நட்சத்திரங்களோட ஆ எந்த நட்சத்திரத்துல அந்த கிரகம் அமருதோ, அந்த நட்சத்திரத்தோட பலன தான் இந்த கிரகம் குடுக்கும். இப்ப இப்ப இந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி செயல்படும்னா, மனிதனுக்கும் அந்த
ஆ நட்சத்திரங்கள் வந்து ஜாதகருக்கு பலன்கள குடுக்குறது அப்டின்னா, அதற்கு வந்து எப்படின்னா, கிரகங்கள் வழியா அந்த கிரகங்களோட அமைப்பு பொறுத்து தான் அந்த ஜாதகரோட பலன்கள் வந்து நடந்துட்டு இருக்கும். இப்ப நம்மளுக்கு தேவையான அந்த பலன நமக்கு கிடைக்க வைக்கணும் அப்டின்னா, இப்ப பரணி நட்சத்திரத்துல பொறந்தவங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல பலன்கள் நடக்கணும். அப்டின்னா, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கிருத்திகை நட்சத்திரம் தான். அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உள்ள மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தி மரம். இப்ப அந்த அத்தி மரம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தோட சக்திய வந்து உள்வாங்கியிருக்கும். அதாவது அத வந்து அந்த கிருத்திகை நட்சத்திரத்தோட பவர் வந்து அதிகமா அத்தி மரத்துல இருக்கும். அதனால அந்த மரம் உள்ள அந்த ஸ்தலத்துக்கு போயி, அங்க உள்ள இறைவன வந்து வணங்கும்போது, இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பண விஷயங்கள்ல ஒரு நல்ல பலனும், அதே சமயத்துல பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உள்ள பிரச்சனைகளும் சரியாகும். அதற்கு அடுத்து நல்ல சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போறோம்னா, அந்த கோயிலோட இறைவன வணங்குறோம். ஆனா, அந்த தல விருட்சத்த யாரும் கவனிக்கிறது இல்ல. அந்த தல விருட்சம் ரொம்ப முக்கியமானது. அந்த கோயிலோட அமைப்பு, அந்த இறைவனோட சக்திய அந்த மரத்தோட என்ன சக்தி இருக்கோ, அந்த சக்திய கொடுக்கும். இப்ப ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தாராபலன்னு சொல்லுவாங்க. அந்த தாராபலன் வழியா இந்த நட்சத்திரம் இவருக்கு இந்த பலன குடுக்கும்ன்னு இருக்கும். இப்ப பரணி நட்சத்திரத்துல பொறந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் தான் பணம் சம்பந்தமான விஷயங்கள ஒரு சாதகமான நிலைய உருவாக்கும். பணத்த உருவாக்கி குடுக்கிறது. நீங்க எந்த வேலைக்கு போனாலும், எந்த தொழில் செஞ்சாலும், வியாபாரம் செஞ்சாலும், வருமானத்த உருவாக்கி குடுக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் தான். அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உள்ள மரத்த நீங்க வணங்கும்போது, உங்களுக்கு நல்ல வருமானம், அதே சமயத்துல வியாபாரத்துல வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல சம்பளம் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து உருவாகும். இப்ப ஒவ்வொரு ஜாதகரும் இந்த மாரி எந்த கோயிலுக்கு போனா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு, அந்த கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்க போனா, நிச்சயமா வாழ்க்கையில மிகப்பெரிய பலன், நல்ல பலன்கள் உண்டாகும். அதற்கான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது, இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏற்கனவே நான் சொன்ன மாரி கடன் கட்ட முடியாம கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அதேபோல கடன் குடுத்துட்டு அத வாங்க முடியாம இருக்கிறவங்க, தொழில்ல, வியாபாரத்துல வருமானம் குறைவா இருந்து, தொழிலோ, வியாபாரமோ சரியா போகாம கவலையில இருக்கிறவங்க, நல்ல வேலைக்கு போயிட்டும் சம்பளம் பத்தாம, சம்பளத்துல அது சில பேருக்கு வேலையே இல்லாம சம்பளம் கிடைக்காம இருக்கும். இப்படி உள்ளவங்க, இது மாரி பல விஷயங்கள் இருக்கு. பணம் விஷயத்துக்கு. தன்னுடைய தேவைகள எதையும் நிறைவேத்திக்க முடியாம, அதாவது தேவைகள்னா, ஆசைப்படுற தேவைகள் எல்லாம் நிறைவேத்திக்க முடியாம, ஏன்னா பணம் இருந்தா தான் எல்லாத்தையும் நிறைவேத்திக்க முடியும். இந்த மாரி இருக்கிறவங்க, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல பலன வந்து ஏற்படணும். ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல அதை எதிர்பார்க்கிற பண விஷயங்கள்ல ஒரு நல்ல பலன் உண்டாகணும்னா, பரணி நட்சத்திரத்துல போ இ பிறந்தவங்க போக வேண்டிய கோயிலு அப்படின்னு பார்த்தா, தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துல இருக்கிற உப்பிலியப்பன் கோயிலு. இது வந்து வைணவ திருத்தலம். இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, அங்குள்ள உப்பிலியப்பன் கோயில்ல உள்ள இறைவன வணங்கிட்டு, அதேபோல அந்த கோயிலோட தல விருட்சம்னு சொல்லக்கூடிய அத்தி மரத்தையும் நீங்க வணங்கிட்டு வரும்போது, நிச்சயமா உங்களுக்கு பண விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். இது வந்து நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அனுபவபூர்வமா உணர்ந்த பிறகு உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சுரும். இவ்வளவு சக்தியுள்ள ஒரு இடமா? பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பணவரவ உண்டாக்கும். அதே சமயத்துல பண விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையையும் குடுக்கும். இந்த கோயிலுக்கு போயி, இந்த மாரி இந்த இறைவன உப்பிலியப்பன் கோயிலு.
கும்பகோணத்துல கேட்டா எல்லாருக்கும் தெரியும் உப்பிலியப்பன் கோயிலு. உப்பிலியப்பன் கோயில் போயி நீங்க இறைவன வணங்கிட்டு, தரிசனம் பண்ணி வணங்கிட்டு, அந்த கோயிலோட தலவிருட்சம், அத்தி மரத்தையும் வணங்கிட்டு வரும்போது, உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.